சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய ஆள் மனதில் யாரிடமும் சொல்லாமல் மறைத்து மறைத்து தெரியாமல் தெரியாமல் போய் அழுது கொண்டு இருக்கும் விஷயம் என்னவென்று சரியாக சொல்லட்டா? சரியாக நான் சொல்வேன். நீ என்னிடம் ஆம் சரிதான் என்று நீயும் என்னிடம் சொல்வாயா? நீ செய்யும் வேலைக்கு இன்னொருத்தவன் பரிசையும் அங்கீகாரத்தையும் பெறுகிறான். நீ செய்கிறாய், ஆனால் நீ செய்யும் வேலை யார் கண்ணுக்கும் தெரியவில்லை. ஆனால் உன்னுடைய வேலைக்கு அவன் நல்ல மதிப்பையும் அவன்தான் எல்லா விஷயத்தையும் செய்வது போலையும் பாராட்டையும் பணத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். இதை பார்க்கும் பொழுது செய்வது நான், ஆனால் தப்பான பெயர், நீ ஒன்றுமே செய்யவில்லையா என்று உனக்கு அந்த பெயரை சொல்கிறார்கள். ஆனால் எதுவுமே செய்யாமல் அவன் பெயரை வாங்குகிறானே, தன்னுடைய உழைப்பில் வாழ்கிறானே என்று கவலையுடன் இருக்கிறாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் யார் ஒருவன் நடுவில் வந்தாலும் அவனுக்கு நிச்சயமாகவே தக்க தண்டனையும் பாடத்தையும் இந்த சாயாகிய நான் தருவேன். உன்னுடைய உழைப்பை எவனும் திருட முடியாது, எவனும் கை வைக்க முடியாது. அப்படி ஒருத்தவன் செய்கிறான் என்றால் அவன் நிச்சயமாகவே வாழ்க்கையில் பாதாளத்திற்கு செல்ல போகிறான் என்பதே அர்த்தம். உழைப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அவரவர்களுடைய உழைப்பில் மட்டுமே வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய உழைப்பில் என்றுமே வாழக்கூடாது. புரிகிறதா? வாழ்க்கையில் உன்னுடைய உழைப்பில் எவன் ஒருவன் கை வைக்கிறானோ அவனுக்கான தக்க பதிலடியை நான் கொடுப்பேன். நிச்சயமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாருடையதும் யாரும் கை வைக்க முடியாது. அப்படி வைக்கிறான் என்றால் அவன் இப்பொழுது ஆடலாம், இன்னும் சில நாட்களுக்குள் அவனுடைய வாழ்வில் நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய். கவலைகள் என்பது வேண்டாம். எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல வழி உண்டு. உன் வாழ்வில் நல்லதொரு வழியை நான் காண்பிப்பேன். எதிர்காலமானது உன் வாழ்வில் என்னிடம் மிக மிக பத்திரமாக உள்ளது. பல விஷயங்களை சாதிக்கப் போகிறாய். பல அங்கீகாரங்களை நீ பெறப்போகிறாய். வாழ்வில் நிம்மதி என்பது இப்பொழுது எப்படி இல்லாமல் இருக்கிறதோ, உன் எதிர்காலத்தில் நிம்மதி மட்டுமே உன் வாழ்வில் நிறைந்து இருக்கும். நீ எதையும் பற்றி யோசிக்காதே. அவன் உழைப்பை திருடுகிறான், இவன் நம் உழைப்பில் பேர் வாங்குகிறான் என்று நினைக்காதே. நீ செய்யும் விஷயத்திற்கு கண்டிப்பாகவே நான் அதற்கான பரிசையும் அதற்கான அங்கீகாரத்தையும் நான் தருவேன். கவலைகள் வேண்டாம், சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் நான் உன் கூடவே இருப்பேன். நான் ஓம் சாய்ராம்.